ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். பட் அது பைத்தான் அது நமக்கு யூஸ் பண்ணவே போகிறதில்ல. நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹேக்கிங்க்கு டூல் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த டூலை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இந்த டூலுக்கு பேர் என்ன அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட். ஓகேவா? ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு விண்டோஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி நம்மளால் ஹேக் பண்ண முடியும். ஈவன் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வைரஸையே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட மட்டும் எப்படியாச்சும் நமக்கு என்ன எரர் வந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எப்படியாச்சும் நம்ம இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற இந்த டூலை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம எதை வேணால் ஹேக் பண்ண முடியும். பிகாஸ் இது உள்ள எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டூல் இது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல நெட்டு அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு 600லேருந்து 700 MB வரைக்கும் இதுக்கு நெட்டு தேவைப்படும். ஸோ அதனால் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். மேபி உங்கள் டேட்டா கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்டால் ஆகிறது நடுவுலே ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டேட்டா ஸ்பீடு ஜஸ்ட் ஒரு 1 or 2 Mbps ஸ்பீடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 600 to 700 MB டேட்டா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அப்டேட் இதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, apt get install நான் unstable repo அப்படின்னு நான் போகிறேன். ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னோட மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற டூல் சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். இது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட டூல்ஸ், என்னோட பேக்கப் இருக்கிற எல்லாத்தையும் அப்டேட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகும். இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இது இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா விட்டுருங்க. அது இப்போ உங்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பிகாஸ் இப்போ அன்ஸ்டேபிள் ரெப்போ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கண்டுக்க கூட தேவையில்லை. எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்கல்ல? இப்போ நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிட்டோமா? இப்போது நம்ம நம்மளோட டூலை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ டூல் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா apt get install Metasploit SPLOIT. ஓகேவா? Metasploit அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இங்கே எஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ எஸ் கேட்குது பாருங்கள். 451 MBன்னு கேட்குது. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது 550 MB இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நீங்கள் பண்ணும்போது வேறு ஒரு MB காட்டலாம். ஸோ நீங்கள் என்ன MBயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேபிட்டலில் ஒய் கொடுத்துட்டு என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் நெட்டு ஸ்பீடு பொறுத்து இது டைம் ஆகும். ஓகேவா? மேபி உங்களுக்கு 1 hour ஆகலாம், 2 hour ஆகலாம். அது உங்களோட நெட்டை ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. எனக்கும் எப்படி எனக்கு தெரிஞ்சு இது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 minutes எடுக்கும். ஸோ அதனால இப்போ நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போது என்ன டைம் 2:53 AM. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2:35 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அதே டைம் தான். நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2:35 AM. கிட்டத்தட்ட 20 minutes எனக்கு ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் டைம் ஆகும். அது ப்ராப்ளம் இல்லை. பட் வெயிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெளிவாக காட்டும். மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷட் அப்படின்னு காட்டும். ஓகேவா? இப்படி காட்டின அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணது நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நமக்கு 100% தெரியணும். கரெக்டாக? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கமாண்டில் MSF கன்சோல் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த MSF கன்சோல் அப்படிங்கிறது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு பார்ட் இது. ஓகேவா? ஒரு பார்ட். இந்த பார்ட் ஏன் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை இந்த கமாண்டில் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இது எப்போவுமே நார்மலாக நீங்கள் இது விண்டோஸில் பண்ணாலும் சரி, இல்லை லினக்ஸில் பண்ணாலும், இந்த ஃபோனில் பண்ணாலும் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். 30 to 1 minute ஆகும். பட் என்ன அப்படின்னா, நம்ம லினக்ஸில் இது இன்பில்ட்டாக இருக்கும். இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இல்லையா, இது இன்பில்ட்டாக இருக்கும். பட் நம்மளோட ஃபோனில் இது இன்பில்ட்டாலாம் இருக்காது. நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணோம். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். தவிர நீங்கள் லினக்ஸ்லையும் போயிட்டு MSF கன்சோல் போட்டால் தான் அது வரும். அதே மாதிரி தான்
எம்எஸ்எஃப் கன்சோலுங்கிறது எப்படின்னா இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற அந்த டூலில் ஒரு பார்ட், அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ஜஸ்ட் ஒரு பார்ட் அவ்வளோதான், தவிர மெயினான டூல் கிடையாது. மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து நிறையா இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஸ்டார்ட் ஆகட்டும், இன்னும் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங், ஓகே, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்சஸ், செக்யூரிட்டி, பெர்மிஷன், டினைட் அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. பட் இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு கிராஃபிக் விஷுவல்ஸ், ஓகேவா. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் இந்த மாதிரி நம்ம எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்னு போடும்போது மேலே டாப்பில் இந்த ஒரு லேயரில் வந்து எப்போவுமே வந்து ஜஸ்ட் வந்து சில என்ன சொல்கிறது, ஒரு ஆடு மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஜஸ்ட்டு சும்மா வந்து ஒரு காமெடிக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று அடித்து வச்சுருப்பாங்க. பட் அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இப்போ மேபி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வேறு வந்திருக்கும், எனக்கு வேறு வந்திருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வேறு வரும், ஓகேவா. ஸோ அது வந்து மேலே வர்றது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயம் தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காட்டுது பாருங்கள், 1897 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், 547 பேலோட்ஸ் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமாண்ட் டைப் பண்ணுற இடம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம டாலர் சிம்பிள் தான் வச்சுருந்தோம் மேலே, பட் அது வந்து MSF5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட் அந்த வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது MSF கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ MSF கன்சோல்ங்கிறது இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிறனால நான் இதில் வந்து டீட்டெயிலெல்லாம் போகிறது இல்லை. நான் ஜஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கன்சோலை விட்டு எக்ஸிட் ஆயிரும், நார்மலான இதுக்கு வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு MSF கன்சோல் அப்படின்னு இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது உங்களுக்கு புரியாது. பிகாஸ் இன்னும் சில பேசிக்கான விஷயம் இருக்குது. ஜஸ்ட் இப்போ ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம், ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வைரஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் பார்ப்போம், ஓகேவா.